ஓம் நம சிவாய நம. ஓம் ஆத்ம சர்க்குருவே சரணம் சரணம். குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம் சரணம். சரணாகதி. அம்மைய 18 சித்தர்களே போற்றி, 51 மகான்களே போற்றி, 63 நாயன்மார்களே போற்றி, 12 ஆழ்வார்களே போற்றி, கோடான கோடி ஜீவசமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே, மகரிஷிகளே, தவயோகிகளே போற்றி போற்றி போற்றி. அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால், இன்னைக்கு 3/9/2024 செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு எதை பற்றி இந்த பதிவுன்னா, நிறையா என்னுடைய அன்பு ஆத்ம சொந்தங்கள், நான் கொஞ்சம் அமர்நாத் பயணத்துக்கு போயிட்டு வந்த பிறகு எந்த பதிவுகளையும் பதிவிடவில்லை. கொஞ்சம் தாமதமாகிட்டேன். என்னுடைய அன்பு சொந்தங்கள் அம்மா, கொல்கத்தாவில் ஒரு பெண் டாக்டரை கொலை செய்து இன்னைக்கு உலகமே கொந்தளிச்சிட்ருக்கு, அந்த பெண்ணை பற்றி நீங்கள் ஒரு பதிவு போட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட என் அன்பு ஆத்ம சொந்தங்களுக்காக இன்று நான் இந்த பதிவு போடுகிறேன். இந்த பிரச்சனை நடந்து சுமார் ஒரு 10-15 நாள் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இந்த பதிவு போடுறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் அந்த பிள்ளையின் ஆத்மாவை நேற்று முந்தைய தினம் ட்ரை பண்ணேன், ஆத்மா இறங்கவில்லை. இன்று நான் குருநாதரின் உத்தரவுப்படி இன்று நான் அந்த ஆன்மாவை அழைத்து பேசும்போது ஆன்மா சொல்லி ஒரே ஒரு பதில், எனக்கு விதி இன்னும் இருக்கிறது, சதியால் தான் நான் இறக்கப்பட்டேன் என்று சொல்கிறது. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பெண் டாக்டருக்கு சுமார் ஒரு 28 வயசு தான், இன்னும் திருமணம் நடக்கவில்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பெண் டாக்டரை பார்க்கும்போது அவர்களுக்கு 28 வயது இருக்கும் போல தெரியவில்லை. அவர்கள் பார்த்தா ஒரு 18-20 வயசு பெண் குழந்தை போல் அழகாக இருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, அழகு நமக்கு முதல் எதிரி, கோபம் 2வது எதிரி, நம்ம பிடிவாதமாக எதையும் பேஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இது 3வது எதிரி. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, அந்த பெண் டாக்டருக்கு பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது உண்மைத்தான். ஆனால் கொடூரமான கற்பழிப்பு, கொடூரத்துக்கு கொடூரமான கொலை. இது கற்பழிக்க மட்டும் செய்த திட்டம் கிடையாது. அந்த பிள்ளையை கொலை செய்ய வேண்டும் என்ற திட்டங்கள் வெகு நாட்களாக இவர்கள் அந்த சஞ்சய் தீட்டியிருக்கிறார். இது ஒருவனே செய்த கற்பழிப்பு கொலை கிடையாது. இது 4 பேர் கொண்ட ஒரு கும்பல் செய்தது. அந்த பெண் டாக்டர் சரியான அழகு, கொல்கத்தாக்காருன்னாவே அந்த வடநாடுன்னாவே அவங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அழகில். நல்ல அழகு, அழகான முகவட்டம், திடமான, யாரையும் திரும்பி பார்க்க வைக்கும் உடல் அமைப்புகள். இப்படி இருந்தது முதல் எதிரி. 2வது எதிரி இந்த நான் முன்னே சொல்வதை போல பிடிவாதம். அதாவது சஞ்சய் இன்னைக்கு தான் அந்த பெண் பிள்ளையை கொலை செய்யவில்லை, பாலியல் வன்கொடுமை கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது அத்துமீறி உடலை தொட்டு கற்பழிப்பு நடந்திருக்கு. ஆனால் அதற்கு முன் அந்த கொல்கத்தா அழகான பெண் டாக்டர் அவர்களுக்கு வாய் வழியாக பல பாலியல் ரீதியான வார்த்தைகள் பேசியுள்ளான், கண்களால் பாலியல் வன்கொடுமை கொடுத்துள்ளான். இதையெல்லாம் அந்த பெண் டாக்டர் கடுமையாக கண்டித்துள்ளார்கள். பிறகு இது நாளுக்கு நாள் நீண்டிகிட்டே போயிருக்கு. இது போகும்போது இந்த பெண் மீது அவனுக்கு ஒரு
கண் இருந்திருக்கு. அதாவது இவளை எப்படியாவது அடக்கே தீர வேண்டும் அப்படி என்று திட்டம் போட்டிருக்கான். இவளை அனுபவித்தே தீர வேண்டும் என்ற சதியும் செய்துள்ளான். அதற்கு அந்த பெண் டாக்டர் எத்தனையோ முறை அவனை வார்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அதை பெருசாக படுத்திக்காம அவங்க அமைதியாக விட்டுட்ருக்காங்க. இவங்களே கண்டித்து விட்டுட்ருக்காங்க. அடுத்தது இந்த பெண் டாக்டருடைய தாய் தகப்பனிடமும் ஓரலாக இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களும் அது பெருசாக படுத்திக்கல. இதெல்லாம் சகஜந்தான், விட்டுருமா, நீ ஜாக்கிரதையாயிரு, நீ விட்டுருமா அப்படிங்கிற அளவுக்கு தன் பிள்ளைக்கு மட்டும் அவர்கள் அறிவுரை சொல்லி இருந்திருக்காங்க. காரணம் இது இவ்வளோ பெரிய விளைவு. தன்னுடைய மகளுக்கு ஒரு 250 கிராம் என்ன ஒரு டாக்டர் சொல்கிறாரு. ஒரு டாக்டர் 150 கிராம் கரியே வாயால், அதாவது தன் பல்லாலே கடித்து எடுத்திருக்கிறார்கள் மர்ம உறுப்புகளில் என்றார்கள். சில டாக்டர் விந்து ஒரு 150 கிராம் உள்ளே இருந்ததாக கூறுகிறார்கள். எதை நம்புவது, எதை நம்பாதிருப்பது தெரியல. ஊடகங்களுக்கெல்லாம் ஒன்று நடந்தால் அதுக்கு கண், காது, மூக்கு, வாய், கை, கால், தலை, முடி, ஒரு உடலில் எத்தனை அமைப்புகள் பெற்றிருக்கிறதோ அத்தனும் ஊடகங்களும் யூடியூப் சேனல்களும் அதை வைத்திடுவார்கள். காரணம் என்னவென்றால், இறந்தது யாரோ, நமக்கு சப்ஸ்கிரைப் வேணும், லைக் வேணும், கமெண்ட்ஸ் வேணும். இதற்காக தான் நல்ல சேனல்களுக்கெல்லாம் பாருங்கள் கமெண்ட்ஸ். யாரும் என்ன இது வரைக்கும் நான் 5 வருஷமாக பதிவுகள் போட்டுட்ருக்கேன். எனக்கு யாரோ 2-3 பேர் ஆகாதவங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க மட்டும்தான் கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர அதிகமான பேர் எனக்கு கமெண்ட் செய்வதில்லை. நல்ல கமாண்டோ அல்லது கெட்ட கமாண்டோ எனக்கு செய்வதில்லை. காரணம், அவர்களுக்கு அது செய்யக்கூடாதுன்ற எண்ணங்கள் உருவாவது போல. நல்லவர்களுக்கு, நல்ல சேனல்களுக்கும் நல்லவர்களுக்கு இதுதான் கிடைக்கும். ஆனால் இப்படி போட்டால் மட்டும்தான் அதை பயங்கர லைக் ஏறும், சப்ஸ்கிரைபரும். சரிங்களா? இப்படி தாங்க நடந்துட்டுருக்கு. என் அன்பு சொந்தங்களே, அந்த பெண் டாக்டர் நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அது எனக்கு என் அன்பு ஆத்ம சொந்தங்கள் சேனலுடைய அந்த பதிவினையும் எனக்கு கட் பண்ணி செய்து அனுப்பியிருந்தார்கள். நான் அது ரொம்ப மனவேதனையுடன் பார்த்தேன். உள்ளே ஆழ்ந்து செல்லும்போது அந்த பெண் டாக்டர் இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க, அழகு ரீல்ஸுகள். அதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு நடிகர் போல தான் எனக்கு காணுகிறது. இந்த ரீல்ஸ் ஒரு பக்கம், தங்களுடைய உடல் அமைப்புகள் மறுபக்கம். இந்த அழகு முதல் இதறின்னு சொன்னேன். அதுக்காக நிறைய பேர் அழகாக பிறந்தது எங்கள் தப்பானலாம் இல்லை. அழகாக பிறந்தது உங்கள் தப்பு கிடையாது. ஆனால் அந்த அழகாக பிறந்த நீங்கள், உங்களுக்கு பியூட்டி பார்லர் தேவையில்லை, நீங்களே ஏற்கனவே அழகு, அரைக்குறை ஆடைகள் தேவையில்லை. அப்படி இதையெல்லாம் நான் போட வேண்டும், நான் பியூட்டி பார்லர் போகக்கூடாதா, நான் அழகாக இருக்க என்னை வடிவமைத்து கொள்ளக்கூடாதா, நான் ஆடைகள் அலங்காரம் செய்யக்கூடாதான்னு கேட்கலாம். கண்டிப்பாக செய்யலாம். இதை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது செய்யலாம். ஒரு கணவனுக்கு வாக்கப்பட்டுட்ட பிறகு செய்யலாம். உங்களுக்கு கணவன் 10 மிலிட்ரி கொண்ட கமாண்டர், அதனால் அப்போ செய்யலாம். இப்போ அந்த பெண் டாக்டர் திருமணம் நடக்காத ஒரு இளம் பெண், அதிலும் அழகு, உடல் அமைப்புகள் பிரம்மன் எப்படி செய்தாரோ தெரியாது, அப்படி ஒரு அமைப்பு அமைந்திருந்தது. பார்க்குறதுக்கே சைக்கோ போல் இருக்கும். அந்த சஞ்சய் வேற குடிகாரன். அவன் பார்த்திங்கன்னா போலீஸுக்கு தகவல் தரவன் என்று சொல்லுகிறார்கள். என்ன சிலர் அவன் போலீஸ் என்கிறார்கள். இதை எதுவும் எனக்கு தெரியவில்லை. ஆனால்
எது தெரிகிறதோ தெரியவில்லையோ, அவன் எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும் அவன் கண் பார்வையும் அவனை பார்க்கும்போது ஒரு மனிதனை சொல்லிவிடலாம், அவன் சுத்த சைக்கோ போல் தெரிகிறான். அவன் இந்த கல்கத்தா பெண் டாக்டர் மட்டும் தவறு செய்யவில்லை, அவன் அதிகமான தவறுகளிலே ஈடுபட்டு இருக்கிறான். இதற்கு பலியானது அந்த கல்கத்தா பெண் டாக்டர். இவர்கள் சில விஷயங்கள் சஞ்சயத்தை கண்டித்திருக்கிறார்கள், சில விஷயங்கள் நேரிலும் பார்த்திருக்கிறார்கள் அந்த மருத்துவமனையில் நடப்பதை. இதை நேரில் பார்த்து அவர்கள் யாரிடமும் சொல்லவில்லை, இதை பற்றி அவர்கள் பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை பெண் டாக்டர். ஆனாலும் சஞ்சத்துக்கு ஒரு மன உறுத்தல். இந்த பெண் டாக்டர் பார்த்து விட்டாலே இது ஏதாவது நம்முடைய வாழ்க்கையை பாதிக்குமா, நம்முடைய தொழிலை பாதிக்குமா, ஏதோ கூலிப்படை மாதிரி சம்பாரிச்சிட்டு நாய் மாதிரி சாப்பிட்ருக்குமே, இந்த சாப்பாடு போய்விடுமா என்று நினைத்த சஞ்சய் அந்த பெண் டாக்டரை எப்படியாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருந்தான். இது தன் ஒருவனால் செய்ய முடியாது என்பதனால் தன் நண்பர்களுடன் கூட்டு கூடி இந்த பாலியல் பலாத்காரம் செய்து அந்த பெண் டாக்டரை கொடூரமாக கொன்றிருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கிங்க அன்பு ஆத்ம சொந்தங்களே, காமத்தோடு கற்பழிக்க கூடியவன் அந்த பெண்ணுடைய அங்கங்களை கடிப்பான். இப்படி கடித்து கொதறி கரியெல்லாம் எடுக்க மாட்டான். 25 இடங்களிலே எலும்புகள் உடைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள் சில டாக்டர்கள். கேட்கும்போதே மனசு ரொம்ப வலிக்குது. அந்த பெண் எப்படி தவிச்சிருப்பாங்க, அந்த வலிக்கு எப்படி துடித்திருப்பாங்க. தன்னுடைய பெண்மையை ஒவ்வொருவனும் பலாத்காரம் செய்யும்போது அந்த மனம் எப்படி துடித்திருக்கும் என்பதை ஒவ்வொரும் கற்பனை பண்ணும்போதே அப்பா நெஞ்சு வெடிக்கிற மாதிரி இருக்கிறது இந்த செயல். என் அன்பாத்ம சொந்தங்களே, மிருகத்தோட கொடியவன் இவன். எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு தண்டனை அரசாங்கம் அளிக்க வேண்டும் என்றால் இவனுக்கு தண்டனை கிடைப்பதே ரொம்ப ரேர். காரணம், இவன் பிடிப்பட்டால் அனைவரும் பிடிப்படுவார்கள் என்பது ஒரு உள்நோக்கம். அன்பு ஆத்ம சொந்தங்களே, நல்ல ஒரு அந்த இவனுடைய விசாரணையின் போது உட்காரக்கூடிய ஒரு ஜட்ஜு மனிதாபிமானம் உள்ள ஒரு ஜட்ஜாகவும், பெற்ற பிள்ளைகள் மேல் அன்பு இருக்கும் ஜட்ஜாகவும், சகோதர சகோதரிகள் மேல் அன்பு செலுத்திய ஜட்ஜாகவும், எல்லாத்துக்கும் மேலே இரக்க குணம் உள்ள ஜட்ஜாகவும் அந்த பெஞ்சில் அமர்ந்தால் கண்டிப்பாக இவனுக்கு தண்டனை உண்டு. எப்படியாப்பட்ட தண்டனை தெரியுமா? அந்த பெண் டாக்டர் எப்படி வேதனை அனுபவித்தாலோ அதே போல் இவனும் அனுபவிக்க வேண்டும் வேதனை. கையில் உள்ள அந்த நகங்கள் எல்லாம் கட் பண்ணி இழுக்கப்பட்டதுன்னு சில பேர் கூறுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையோ, ஆனால் டாக்டர் கூறும்போது பார்க்கும்போது தான் கஷ்டம். இந்த கையை நமக்கு யாராவது பின்னாடி இப்படி இழுத்துட்டாவே அந்த வலி தாங்க முடியாது. ஆனால் அந்த பெண்ணை கொடூரமான, இத்தனைக்கும் டாக்டர் அந்த கைகளை வரம்பு மீறி இழுத்து கட்டப்பட்டு இருக்காங்க. திருமணத்துக்கு பிறகு நடக்க வேண்டிய அந்த சடங்கு இவனுங்க அத்துமீறி செய்யும் போது காலை விரிக்கப்பட்டு இருக்காங்க. கொடிய மிருகங்கள், மிருகங்கள் என்று சொல்வது கூட இவனுங்களுக்கு தகுதி கிடையாது. இந்த காலை விரிக்கும் போது ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துருக்காங்க. அந்த கால் உள்ள தொடையில் இருக்க அந்த எலும்பே
இடுப்புக்கு கீழே நகர்ந்துட்டுருக்கு. இறைவா நீ இருக்கிற என்றால் இவ்வளோ கொடுமை. ஏன் அவள் அந்த குழந்தையின் விதி, அந்த பெண் பிள்ளையின் விதி ஏன் இப்படி எழுதினார் என்று தெரியவில்லை. பிறகு உதட்டை கடித்துள்ளார்கள். எத்தனை மிருகங்கள் அந்த பலாத்காரம் செய்யும் போது ஒரு ஊர் அறிய உலகம் அறிய உற்றார் உறவினார் அறிய மேலங்கொட்டி அம்மி மிதித்து அருந்தாதி பார்த்து தாலி கட்டக்கூடிய மனைவியே கணவன் தன்னுடன் சடங்கு வைத்து கொள்ளும்போது ஒரு முறை இருமுறைக்கு மேலே அவளால் முடியாது. ஆனால் இந்த பெண் டாக்டரை சுமார் ஒரு 50-100 முறை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார்கள். அந்த ஆன்மா சொன்ன உண்மை. அந்த வலி எப்படி இருக்கும், அந்த பாகங்கள் எல்லாம் கிழிந்து இரத்த வெள்ளத்தில் ஓடி இருப்பதை நம்மளால் காண முடிகிறது. ஏன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஒரு மர்டரோ நடக்கிற இடத்துல இவ்வளோ பீடிங் போயிருக்குமா என்றால் சாத்தியமில்லை. இருக்கும், ஆனால் இவ்வளவு இல்லை. ஆனால் இந்த பிள்ளைக்கு கண்ட தன்னுடைய உடல் பாகங்களிலிருந்து எல்லாமே கடிக்கப்பட்டது, அறுக்கப்பட்டது, கிழிக்கப்பட்டது. இப்படி எல்லா இடத்திலிருந்து காணப்பட்ட உதிரங்கள் தான் அந்த வீடியோஸில் போட்டு காட்டுவது. என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இவ்வளவு ரத்தம் அந்த பெண் டாக்டருக்குள்ளே இருந்ததா என்ற சந்தேகமும் நமக்குள்ளே வருகிறது. பெண் உறுப்பு ஒரு தாய்மை அடையும் போது ஒரு பெண் அந்த டெலிவரி செய்யும் போது எவ்வளோ வேதனை அடைகிறாள். ஒரு குழந்தை பெறும்போது அப்போது கூட இவ்வளோ ப்ளீடிங் வருவதில்லை, அப்போது கூட இவ்வளோ ரத்தம் கிடையாது. ஆனால் இவர்கள் கண்டபடியாக கொடூரமாக இவர்கள் அப்பப்போ புலன் செய்து, இவர்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் புலன்கள் செய்து அந்த பெண் உறுப்பில் கைகளை விட்டு மற்ற எல்லாமே செய்துள்ளார்கள். இதை டாக்டர்கள் இந்த ரிப்போர்ட்டை மறுக்கிறார்கள், ஏனென்று தெரியவில்லை. அந்த கர்ப்பப்பை எல்லாமே கிழிந்து ஒரு பெண்மையின் உறுப்பு நாறு நாராக கிழிந்து இருக்கிறது என்றால், ஐயோ இறைவா நீயும் கண்கள் மூடி இருந்திருப்பாய் அந்த நேரத்திலே. இப்படி ஒரு கொடூரமான செயல் இந்தியா வரலாறிலே நம்ம கண்டிருக்க முடியாத இந்த கொடூர செயல் கொல்கத்தா பெண் டாக்டருக்கு நடந்துள்ளது. இது ரொம்பவும் கொடுமை, கொடுமையிலும் கொடுமை. எவ்வளோ கற்பனைகள், எவ்வளோ ஆசைகள், எவ்வளோ கனவுகளோடு அந்த பெண் டாக்டர் வாழ்ந்திருப்பார்கள். அதையெல்லாம் பாழாக்கிட்டான் அந்த சஞ்சய். முன்விரோத காரணம்தான் இது. முழுக்க முழுக்க இந்த கற்பழிப்பு கொலைக்கு காரணம். அதிகமான நாட்கள், அதிகமான முறை இவன் பாலியல் வன்கொடுமை கண்கள் வழியாகவும் வாய் வழியாகவும் அந்த பெண்ணுக்கு வார்த்தை வழியாகவும் கொடுத்துள்ளான். அதை வன்மையாக கண்டித்துள்ளார். ஏன் இவள் எதற்கும் இணங்க மாட்டேன் என்கிறது ரொம்ப கடுமையாகவும் ஒரு முறை வார்ன் பண்ணியுள்ளார் இந்த பெண் டாக்டர். இதையெல்லாம் மனதில் வைத்திருந்த இந்த சஞ்சய் தான் அன்று குடித்து வந்தான். அன்று இரவு இந்த டாக்டருக்கு நைட் டியூட்டியாக இருந்திருக்கு. அங்கே உழைத்து வேலை செய்த, ஆர்வமாக உழைக்கும் வயதென்றால் அது திருமணமாகாத வயது தான். அந்த வயதில் அந்த ஆர்வமாக செய்த பிறகு சோர்வடைந்த பெண் டாக்டர் அறைக்குள்ளே சென்று அவர்கள் ஓய்வெடுக்க போகும் நேரமும் இவன் குடித்து வந்த நேரமும் பயன்படுத்தி கொண்டான். அங்கே என்னங்க பாதுகாப்பே இல்லை. கண்ணாடிக சுற்றிரும், கண்ணாடி உடைச்சி வந்திருக்கலாம். கண்ணாடி உடைச்சி வந்திருந்தாலும் அந்த சத்தம் கூட வாங்க ஹாஸ்பிட்டலில் யாருக்கும் கேட்கல. அந்த பெண் சத்தம் போட்டிருக்கிறாள், அது கூடவா யாருக்கும் கேட்கவில்லை.
அந்த பெண் டாக்டர் கத்திய பிறகுதான் இவர்கள் வாய்க்கு துணி வைத்து அடைத்துள்ளார்கள். வாயை கட்டி போட்டிருக்கார். எது எப்படியோ அவனுக்கு தூக்கு தண்டனையோ மரண தண்டனையோ இருக்கக்கூடாது. இவனுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை ஒவ்வொரு உறுப்பும் அவன் உயிரோடு இருக்கும்போதே அவன் கண்ணு முன்னாடியே சிதைக்கப்பட வேண்டும். இதை மட்டும் செய்தால் மட்டும்தான் அடுத்தவருக்கும் பயம் இருக்கும். இப்படி ஒரு பெண்களை, தனிமையில் இருக்கும் பெண்களை இப்படி செய்வது மிகப்பெரிய கொடுமை என்பது அவர்கள் அறிவார்கள். இந்த தண்டனை கூட மறைமுகமாக தரக்கூடாது. வெளிநாட்டுகளில் எப்படி செய்கிறார்களோ பட்டம் பகலிலே பலர் முன்னிலையிலே, மீடியஸ் முன்னிலையிலே வைத்து சிதைக்கப்படும் அதே தண்டனை கண்டிப்பாக இந்த அரசாங்கம் கொடுத்து அவனை அப்படி சிதைக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்த ஆணுக்கு பயம் வரும். அப்போது தான் அந்த பெண் டாக்டரின் ஆத்மா சாந்தி அடையும். அது வரைக்கும் அந்த ஹாஸ்பிட்டலிலே யாரையும் வேலை பார்க்க விடாது. கன்னித்தன்மை, அதாவது கன்னித்தன்மை என்பது இவர் கெடுக்கப்பட்டது தான். அந்த கனவு கற்பனையோடு இறந்த பெண், அதாவது என்ன சொல்கிறது என்றால், எந்த ஆசையும் அனுபவிக்காமல் வன்முறையாக கெடுக்கப்பட்ட இந்த கற்பழிக்கு மட்டும் ஆளான அந்த பெண்ணுடைய அந்த வலி, அந்த வேதனை அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு இன்னும் மறையவில்லை. கண்டிப்பாக இந்த பெண் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் ஒவ்வொருவரையும் துரத்தி பழி வாங்குவாள். செக்யூரிட்டியை பழி வாங்குவாள், டாக்டர்களை பழி வாங்குவாள். இது எல்லாம் 100% நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன் என்று தான் அந்த பெண் டாக்டர் கூறியுள்ளார்கள். இவர்களுக்கு தண்டனை நிச்சயம். இது பப்ளிக்கில் வைத்து இவர்கள் உறுப்புகளை இவர்கள் பார்க்கும் போதே, இவர்கள் கண் முன்னாடியே பப்ளிக்கில் வைத்து ஒவ்வொரு உறுப்புகள் தெரிய வேண்டும். அப்போதுதான் அந்த பெண்ணுடைய ஆத்மா சாந்தி அடையும். எவ்வளோ வழியிலே எவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கும் அந்த பெண் டாக்டரின் ஆன்மா இப்போ பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கும். எவ்வளவுதான் சொன்னாலும் அவங்க குடும்பத்துக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது, ஈடுகட்ட முடியாது. அவர்கள் பெண் டாக்டர், கொல்கத்தா பெண் டாக்டருடைய தாய் தந்தைக்கும் என்னுடைய ஆத்மா ஆறுதலை கூறுகிறேன். நீங்கள் மனசை திடப்படுத்தி கொள்ள வேண்டும். இது உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவம் தான் உங்களுக்கு. ஆனாலும் உங்கள் மகள் விடமாட்டாள், பழி வாங்குவாள். என்ன பழி வாங்கினாலும் போனது வராது தான். ஆனால் நடந்து விட்டது. இன்னொரு பெண் டாக்டர் இப்படி சிதைக்கப்படக்கூடாது என்பதற்காக அவளுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். இன்னமும் அலைமோதி கொண்டு இருக்கிறது வேதனையோட. அந்த கல்கத்தா பெண் டாக்டர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம் திருவண்ணாமலையிலிருந்து ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் நான் திருப்பதி ஏழுமலையான சென்று 10/9/2024 கொல்கத்தா பெண் டாக்டரின் குடும்பம் அமைதி நிலைக்கு வருவதற்காகவும் அந்த பெண் டாக்டரின் ஆன்மா சாந்தி அடைவதற்கும் திருப்பதி ஏழுமலையானை சென்று பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவினை முடிக்கிறேன். என் அன்பு ஆத்ம சொந்தங்களே, இது மனித அத்துமீறல் செயல் இப்படி நடந்து கொண்டே இருக்கிறது. சட்டங்கள் வலுவாக்க வேண்டும். இது மோடிஜி வரையிலும் சென்று மோடிஜி பார்த்திருக்கிறார். யாரை பற்றியும் அவர் கட்சியிலே நடந்தாலும் அவர் பாரதட்சம் பார்க்காமல் செய்வார் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவு மூலமுடுக்கெல்லாம் போய் சேரட்டும். நமச்சிவாயம்.